ஆரம்பிச்சாலுங்க. கண்ணை கீழே போடு. டேய், வரும்போதே போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்களா? நான் ஒன்னும் இன்ஃபார்ம் பண்ணல, நீங்க தான் பண்ணிருப்பீங்க. இவன் பேர் ராய் சார், ஸ்மக்லிங் குட் சப்ளை பண்றவன், பயங்கரமான கிரிமினல். இவன் பேர் புஜி, பீகார் ஏரியா. இவன் கான் சார், வெரி டேஞ்சரஸ் கிரிமினல். இவன் Congratulations. Very good. Sir. Well done, my boy. Well done. Thank you, sir. நல்ல நடிகையா நீ. 1.5 வருஷம் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ் கூடவே இருந்து இந்த ஆபரேஷனை சக்சஸ் பண்ணிட்டியே. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதா சார். செய்யற தொழில ஒரு த்ரில் இருந்தா தான் வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமே இருக்கும். எஸ். Thank you very much, sir. சார் இவர் எக்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்மர். நம்மளோட இன்ஃபார்மரை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கே தெரியலையே சார். வெரோ சார், இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் அண்டர் வேர்ல்ட் டான்ஸ்லாம் உன்னை தேடிட்டு இருப்பாங்க. நீ இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல. கொஞ்ச நாள் நீ கோவா போயிடு. ஓகே சார். அவங்க அங்க போய் அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணா போகணும், முயற்சி பண்ணணும். அவங்க அங்க போய் முயற்சி பண்ணணும். அந்த எவிடன்ஸ் வச்சுதான் நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். என்ன சார் இது? இவ்வளவு சீரியஸ் மேட்டர் கூட சீரியல் மேட்டர் மாதிரி சாதாரணமா சொல்லுங்க. நான் எப்பவும் பாக்குறது சீரியஸ், பட் ஐம் ஆல்வேஸ் சீரியஸ். இந்த அடிக்கு அப்புறம் ஒன்னு அவங்க வியாபாரத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணணும், இல்லன்னா மங்கள் பாண்டியில் அமீர் கான் மாதிரி தூக்குல தொங்கணும். டெய்லி எக்ஸசைஸ் பண்றது அவசியமான உங்களுக்கு? ரொம்ப அவசியம்தான். இன்னும் ரொம்ப நேரம் செஞ்சு பழகணும். இதனால மூளையும் முதுகெலும்பு சுறுசுறுப்பாயிடும். இந்த எக்ஸசைஸ் தப்பாயிடுச்சுன்னா உடம்புல எந்த பகுதி வேலை செய்யாதே. பிரம்மனுக்கே தெரியாம பிறந்தவன்டானா. அதனால யமனோட ஏட்டுல என் பேரே இருக்காது. ஆனா அந்த கமிஷனரோட ஹிட் லிஸ்ட்ல உங்க பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கானே. ஏய், எல்லா விஷயத்திலும் நான் தான்டா ஃபர்ஸ்ட். அதனாலதான் சாவே என்ன பார்த்து பயப்படுது. தோல்வியை சந்திக்காத நமக்கு ஒரே வருஷத்துல நஷ்டம் வந்துருச்சு. அப்பவே எனக்கு பயம் வந்துருச்சுனே. 1.5 வருஷமா நம்ம கூடவே இருந்தவன் இப்படி நம்பிக்கை துரோகம் செய்வான்னு நான் நினைச்சு கூட பாக்கலனே. அவன் ஒரு போலீஸ் இன்ஃபார்மர்னு கடைசி வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாமலே போச்சுனே. அவனால எனக்கு வந்த நஷ்டம் 5 கோடி பீடி பண்டல் இல்லடா, 5000 கோடி ரூபாய். அது சரி, நஷ்டம் வந்தது எனக்கு. அதனால வருத்தப்பட வேண்டியவனா நீங்க எதுக்குடா வருத்தப்படணும்? இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா ஒருத்தனால தான் முடியும். எங்கடா என் வக்கீல? எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பேன். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. அண்ணே, அப்படின்னா அந்த இன்ஃபார்மரை போட்டு தள்ளிடலாமா? டேய், நம்ம பாஸ் அவனை போட்டு தள்ள தேடி போகணும். அந்த செய்தி கமிஷனர் காது கேட்டணும். அவர் வந்து இவரை கைது பண்ணணும். அதுதான்டா அவங்க பிளான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். மாஸ்டர்ஸ் கரெக்ட். எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். புல்லட்ஸ் எல்லாருக்கும் துப்பாக்கியில தான் இருக்கும். ஆனா அவனுக்கு மட்டும் மூளையில இருக்கும். அம்பை எய்தவனைத்தான் அழிக்கணுமே தவிர அம்பு அழிக்கிறது முட்டாள்தனம். நாம தூக்க வேண்டியது அந்த கமிஷனர் இல்ல. அவனை எதுக்காக கொல்லணும்? அவன் ரொம்ப நல்லவன். ஏய், என்ன உளற? அவனா நல்லவன்? உன் 20 வருஷ வியாபாரத்தை நஷ்டப்படுத்தின அவனே வியாபாரத்தை லாபகரமா நடத்த ஒரு புது வழி காட்டியிருக்கிறான். எப்படி? அவன் ஆள் ஒருத்தன் நமக்குள்ள இன்ஃபார்மரா அனுப்பி நம்ம பிசினஸ் லாஸ் பண்ணி அவன் சக்சஸ் ஆயிட்டான். அதே மாதிரி நம்ம ஆள் ஒருத்தனை போலீஸ் ஆக்கி உள்ள அனுப்பி ஏன் நம்ம பிசினஸ் டெவலப் பண்ண கூடாது? அப்படின்னா இந்த பரதேசி பசங்களை ஒருத்தனை செலக்ட் பண்ணி கிரைம் பிரான்ச்சுக்கு அனுப்பிடுவோம். அக்யூஸ் லிஸ்ட்ல இவங்க எல்லாரும் இருக்காங்க. உங்க ஃபேஸ், உங்க பேரு எல்லாம் போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. போலீஸ் புத்திய மிஞ்சக்கூடிய அவங்களுக்கே ஸ்பின் பால் போடுற ஒரு கில்லாடிய நாம கண்டுபிடிக்கணும். அவன் உடம்புல 420 ஒரிஜினல் கிரிமினல் பிளட் ஓடணும். அவன் பேர்ல போலீஸ் ரெக்கார்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு புது முகத்தை போலீஸ் ஆக்கி கிரைம் பிரான்ச்சுக்குள்ள அனுப்பணும். மொத்தத்துல கோணல் புத்தியோட இருக்கிற ஒரு தருதலை தான் நமக்கு தேவை. அந்த கஜாரணியை கட்ட சொல்லுவாங்க. ஓய், என்ன முள்ள மாதிரி தானே பண்றியா? எட்ரா காசு எடி. அது இடத்தை காலி பண்ணு.
குடு. எங்கடி தாசா 7 o'clock wine shop. 1 o'clock fine sleep. 9 o'clock das wake up. இப்ப டைம் என்னாச்சு? 10:30. லண்டன்ல தாஸ் ஃப்ரெஷ் அப். ஏய் தாஸ் வாடா வெளியில. நான் என்னத்துக்கிட்ட வெளியே வரணும்? நெஞ்சில தில் இருந்தா நீ உள்ள வாடா டேய். ஏய் அவனை அடிச்சு இழுத்துக்கிட்டு வாங்கடா. சரியானதுக்கு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் பக்கத்துல தண்ணி குடுங்க. மச்சான் அங்க பாருடா. பாசு கூட பார்க்காம செவுத்த பேத்துட்டு வரானா? ஒரு மனுஷன் சுகமாவும் நிம்மதியாவும் இருக்கிற ஒரே இடம் இதுதான். இங்கே வந்து கொச்சல் குடிக்கிற நியாயமாக்குதாடா? நான் இல்லாத நேரத்துல வந்து ஒயின் ஷாப்ப தோசை பண்ணிட்டேடா. 20,000 நஷ்டம். உங்க அப்பனா கொடுப்பான். அடடடா லேட்டா வந்துட்டியா நாத்த? இப்பதான் பேங்க்ல டெபாசிட் பண்ண. வேணா நீயே போய் எடுத்துக்கோ. என்னடா நக்கலா இருக்கா? மரியாதையா பணத்தை கொடுக்கல உன் கிட்னி எடுத்துருவேன். தோடா கிட்னி டாக்டர் வந்துட்டாரு. என் கிட்னி வேணுமா? இந்தா வா எடுத்துக்க 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 எடுத்துக்க. இப்ப டைம் என்ன? 11. தாசுக்கு இது ஜாகிங் டைம். ஓடுறா புடிங்கடா. புடிங்கடா பாக்கலாம். நிறைய பேரானுங்க போலுங்க. மூச்சு வாங்கிக்கலாம். என்ன அடிக்க போறியா? அடி அடி வாடா. ஹாஸ்பிட்டல் போனதெல்லாம் இங்க வந்துச்சு. டோடா தலைவர் வந்துட்டாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ வச்சிருந்தது ஒரே ஒரு வைன் ஷாப்பு. இப்ப 10 ஷாப்பு, 4 ஜீப்பு, 2 கீப்பு, இந்த நாத்தம் முச்ச உடம்பு கழுவுறதுக்கு ஏகப்பட்ட சோப்பு. இதெல்லாம் தேவையாடா மாப்ள? அங்க இங்க பீராஞ்சின்னு உன் கடையில தண்ணி அடிக்க வந்தா நீ எங்களை அடிக்கிறதுக்கே ஆளை கூட்டு வரியா? கஸ்டமர் கடவுள் மாதிரி கையெடுத்து கும்பிட்டுக்கடா. இன்னைக்கு தப்பிச்சிட்டோன்னு அப்பா எப்படிடா இருக்க? எனக்கு என்னப்பா,
நீங்க கொடுத்த டீ எஸ்டேட் ஓஹோன்னு போகுது. நீங்க ரியல் எஸ்டேட்ல இருக்கும்போது 3 ரூபாய்க்கு ஒரு ஏக்கர்னு 300 ஏக்கர் வாங்கி போட்டீங்களே, அது 300 கோடி ஆச்சுப்பா. அந்த பணத்துல 500 பிளாட்டை கட்டி அது வாடகை வசூல் பண்ண முடியாம உயிர் போயிட்டு இருக்கடா மடையா. உன் கஷ்டம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு கொஞ்சம் ஓவரா பேசுறியா ஐயா? நான் உனக்கு புள்ளையா பிறந்து இந்த சொசைட்டிலே உனக்கு அப்பன்னு பேர் வாங்கி கொடுத்துருக்கேன். நீ எனக்கு என்ன பண்ண? 4 நாக்கு ஊருக்கு அவங்க 40 தடவை நக்க வச்ச. அது ஏன் தப்பு இல்லையா ராசா? நான் உன்னை 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சேன். அதுக்கு மேல மாட்டேன்னு சொல்லிட்டு நான் தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஊருக நீ எடுத்து நக்க. என்னமோ MBBS படிக்க வச்ச மாதிரி பீத்திக்கிற. கவர்மெண்ட் கூட அச்சடிக்காத நோட்டு அடிச்சு உள்ள மாட்டீங்க. கம்பி குளுக்கற இல்ல. அது ஏன்டா 7 ரூபாய் நோட்டு அச்சடிச்சா? அது ரொட்டீனா இருக்க வேண்டாமேனுதாயா. என்ன மட்டும் ஏன்டா ரொட்டீனா பெத்த? ஆட்டோல மைக் செட் பண்ணினு கூவி கூவி கத்துனாங்களே, அதை வாங்கி யூஸ் பண்ணலையா? என்னையா செய்யறது? நேரங்காலம் சரியில்லாம போயிடுச்சுன்னா கூட கண்டம் உண்டாயிடுது. சரி, கர்மம் பெத்ததான் பெத்த. அந்த பெத்தது ஏதோ ஒரு அஜித் மாதிரியோ இல்ல விஜய் மாதிரி அழகா பெற்று கூடாதே. நான் சினிமா பாக்குற காலத்துல ஹீரோ எல்லாருக்கும் என் வயசுதான் ஐயா. டேய் 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 டேய், இந்த மூஞ்ச பார்த்து தேவதை மாதிரி ஒரு பொண்ணு சீன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. என்னையா பண்றது? நம்ம பரம்பரை பொசிஷனே அவ்வளவுதான். உன் பரம்பரைக்கே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கணும். பணம் விளைச்சிருக்கு கூட. மலையை குடைஞ்சி கல்ல உடைச்சு போட்டு நான் ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். 10 ரூபாய் சம்பாதிக்க முடியாத கேடி நீ. உனக்கு இவ்வளவு பெரிய ஜெயிலு, பந்தோபஸ்துக்கு போலீஸ், பட்னி போட்டு சாவடிங்க சார் இவன. திருட்டு பாரதேசி பைய 10 ரூபாவை கண்ணுல காட்டி கால் சவரம் மோதிரத்தை உருவிட்டான். அண்ணா அதோ தாசு. அடங்கோக்கா மக்கா. ஏய் தாஸ் நில்றா. ஏய் சொருகிட்டானே. உள்ள போயிச்சு. ஐயா குத்திட்டாடாவே. இது கொலை இல்ல, கொலையே இல்ல, தற்கொலை. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. பிரபல ரவுடி தற்கொலை. மன்னிச்சிருங்கண்ணா. என்ன எதுக்கு இங்க புடிச்சுன்னு வந்தானுங்க? மிலிட்டரிக்கு இல்ல கொத்தனார் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா? பேர் என்ன? தாஸ். என்ன தாசு? காளிதாசா, தேவதாசா இல்ல சின்னப்பதாசா? வெறும் தாசு. என்ன படிச்சிருக்க? 10th ஃபெயில். நான் பாஸ். 10th 6th. இப்ப பாஸ் ஆபைலன்றது முக்கியம் இல்ல. உன் பேர் என்ன? தெரியாது. உங்க அம்மா பேர் என்ன? தெரியாது. எதுக்காகடா எங்களை கூட்டிட்டு வந்தீங்க? உன் பேர் என்ன? தாஸ். என்ன படிச்சிருக்க? 10வது ஃபெயில். எவன்டா அது டப்பிங் பேசுறது? என்னனே பாண்டி யாருன்னு பாக்குறியா? எவன் அடிச்சா எதிரி மைண்ட் லாக் ஆகி தலை சுத்தி விழுறானோ அவன் தான் இந்த பாண்டி. இவன் சிட்டிலேயே மிகப்பெரிய லோஃபர். இவனை அடிக்க வர்றவங்கள கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு க்ளோஸ் பண்ணிடுவான். இவன் நம்ம வேலைக்கு ஒத்து வர மாட்டான் சார். இவன் தான் வேணும், மத்தவங்களை அனுப்பிடு. இப்ப இந்தியால டைம் 5:30. லண்டன்ல டைம் என்ன? நாம லண்டனுக்கு போற டைம் 12 மணி. கரெக்ட். இந்த பேப்பர்ல உன்னோட பேர் எழுது. எழுது, இங்கிலீஷ்ல எழுது. Anyway, spelling is correct. Pass. Oral test, written testல pass. என்னடா ஓரல் டெஸ்ட், என்னடா ரிட்டன் டெஸ்ட்? என்ன வச்சு என்னதான்டா பண்ண போறீங்க? 10வது படிக்கணும். அதுவும் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும். ஸ்கூலுக்கு போய் 10வது படிக்கணுமா? நேரா ஏரியாக்கு வாங்க. படிக்காத பசங்க நிறைய எது கூட்டு போய் படிக்க வைங்க. என்ன கூப்பிடுறானுங்க பைத்தியக்கார பசங்க. ஏய், இவனுக்கு மூளை சூடாயிடுச்சு. நல்லா தூங்க வைங்க. தூங்க வைக்கணுமா? எல்லாருமா சேர்ந்து நின்னு அப்படின்னு தாலாட்டு பாட போறீங்களா? இல்ல, மாத்திரை கொடுக்க போறோம். வை இல்ல.
ஃபாலோ மீ. இப்ப என்ன எதுக்குடா படிக்க வைக்கிறீங்க? நோ கமாண்ட்ஸ். தமிழ் அழுடா. படிச்சு தெரிஞ்சுக்கோ. நாய் எலும்பு மாதிரி மீசைய பாரு. இனிமே நான் படிச்சு என்னத்தான் கிழிக்க போறேன். ஏண்டா ஏன் போக மாட்டேங்கற? அங்க பாரு 7 கழுத வயசாச்சு, அவன் இன்னும் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போயிட்டு இருக்கான். நீ என்னடா இப்பவே போக மாட்டேங்கற? போ ஸ்கூலுக்கு போ. பட்டக்ஸ்ல அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. நான் செத்தாலும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். உள்ள இருக்கிறவன் செத்தாலும் படிக்க மாட்டியா? இது போயினேங்கறேன் சார். நம்ம கேம்ஸ் ரூல்ஸ் தெரியும்ல. கேட் திறந்து யார் முதல்ல வராங்களோ அவங்கள தள்ளி விட்டுறணும். பிரின்சிபல் வராரு, என்னால முடியாது. யார் வந்தாலும் சரி தள்ளி விட்டு ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ, ஏபி மாடல் ஸ்கூல் விலாசம் சொல்ல முடியுமா? Why not? Sure. முட்டாளு. இப்படி நேரா ரோடு போற வரைக்கும் போய் அங்கிருந்து வலது பக்கம் திரும்பி மறுபடியும் வலது திரும்பி நேரா நடந்து வந்து உங்க ரைட்லயே பாருங்க, நீங்க கேட்ட ஸ்கூல் தெரியும். ஓ, சுலபமா புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க. காட் பிளஸ் யூ. காட். Thank you sir. என்னடி பிரின்சிபலை தள்ளி விடுவான்னு பார்த்தா அவரை வெளியில அனுப்பிட்டா. அவன் தள்ளி விட்டு தாண்டி ஆமாடி தள்ளி ஏய் மச்சான், மேத்ஸ் மாஸ்டர் வராரா, எல்லாரும் ஓடி போயிடுவோம். என்ன பண்றீங்க? What are you doing here? Go to class. Go to class. Stupid fellow. Sri Anjaneya Prasanna Anjaneya, Sri Anjaneya Prasanna Anjaneya, Sri Anjaneya Prasanna Anjaneya, Sri Anjaneya. இவன் அந்த இடத்துல தொங்குறான். குட்டியோட தள்ளிடுச்சு. What your man? ஆஹா, இந்த விகாரமான மூஞ்சி எங்கேயோ பாத்துருக்கேன். புலிக்கடை சங்கர் பாண்டி. எம்மா நாளாச்சிரா உன்ன பாத்தியா? யாரா புலிக்கடை சங்கர் பாண்டி? என்னடா எல்லாத்தையும் மறந்துட்ட? கீஞ்ச ட்ரவுசர் போட்டு டயரை உருட்டி விளையாடுனமே எப்பவுமே இப்படிதான். ஆமா, டை மட்டும் கொடுத்தாங்க, யூனிஃபார்ம் போடுறியா? Stupid. நான் எதுக்குடா யூனிஃபார்ம் போடணும்? ஸ்டூடண்ட்ஸ் தான் போடணும். I am Max Master MEAD சங்கர் சங்கர் சங்கர். அதே புலிக்கடை நாத்து கை கழுவ மாட்டியா? எப்பவுமே தமாசுதான். புலிக்கடை யாரா புலிக்கடை? Who are you? I 10th class coming reading here written test. இவ்வளவு சின்ன வயசுல 10th. எல்லாரும் படிச்சு பெரிய ஆள் ஆவாங்க. நீ என்னடா இவ்வளவு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் 10th படிக்கிற அறிவு இல்ல உனக்கு? You stupid of the nonsense of the idiot. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு தப்பு தப்பா மொளையிட்டு போறான். டேய் புலிக்கடை, உன் பட்டக்ஸ்ல இருக்கிற மாங்காய் சைஸ் மட்டும் பார்த்தா தெரிஞ்சிரும் நீ புலிக்கடை சக்கர பாண்டியா இல்ல கணக்கு வாத்தியாரான்னு. அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பேக்லயே ஃபாலோ பண்ணுங்க. இன்ச பண்ணாம விட மாட்டான் போல இருக்கு. அடிச்சி தலிபா. அங்கிள் பின்னாடி வந்து உட்காருங்க, எனக்கு மறைக்குது. அங்கிளா? அவமானம். உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். டேய் யானை, சீட்டை தேய்ச்சினே போ. ஹாய் ஆன்டிஸ். உலகே மாயம், வாழ்வே மாயம், நிலையேது நாம் காணும் இந்த ஸ்கூலே மாயம், காணும் ஸ்கூலே அவனை மேல தூக்கி விடு. கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட் தூங்க கூடாது. கிளாஸ் ரூம்ல மட்டும் இல்ல, இனி நடுராத்திரில கூட தூங்கவே மாட்டேங்க. முதல்ல கை தவிர்த்துடுங்க. வெரி குட் பிளாக். நல்ல காவல் காக்குற.
கண்ணுல என்ன குச்சி? அவன் தூங்குற விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லணும்னா நான் தூங்காம இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த குச்சி. Very good. Thank you sir. My dear students, till now we have discussed in detail about the continents and oceans. என்னடா யோசிச்சிட்டு இருக்க? பாடம் கேக்குற முறையா அது? நீங்க பாடம் நடத்தும் போது பூகோளம் நல்லாவே புரியுது மேடம். கொஞ்சம் இங்க வா. இந்த வேர்ல்ட் மேப்ல இந்தியா எங்க இருக்கு காமி? மேடம், பெத்த தாயையும் பிறந்த மண்ணையும் காட்டி கொடுக்கிற ஜாதி நான் இல்ல. நீ இங்க இருக்க வேண்டியவனே கிடையாதுடா. சரி, ஸ்ரீலங்கா எங்க இருக்குன்னு காட்டு. ஸ்ரீலங்கா. இந்தியாவுக்கு சுதந்திரம் வர வரைக்கும் எந்த நாட்டையும் காட்டி கொடுக்க மாட்டேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் வரலையா? அது ஆகஸ்ட் 1947 வந்தாச்சு. சுதந்திரம் வந்துருச்சா? இந்த விஷயத்தை யாருமே நமக்கு சொல்லலையே. அதுவும் 1947. அப்போ நான் பிறக்கவே இல்ல மேடம். நீ பிறந்ததே வேஸ்ட், ஸ்கூலுக்கு வந்தது இன்னும் வேஸ்ட், படிப்புல ரொம்ப வீக். உனக்கு பனிஷ்மெண்ட், வெளியில போய் முட்டி போடு. நல்ல வேளை திரும்பி நின்ன. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதாமே உனக்கும் தெரியாதே? அது ராத்திரி 12 மணிக்கு வந்துச்சு. நான் 11 மணிக்கே தூங்கிட்டேன். அடங்கொய்யா, தடியன் நமக்கு மேல பீலா கோயந்த நகரம். நம்ம ஃபிகர் இங்க எப்படி வருது? அந்த பியூட்டி தான் டிராயிங் டீச்சர். டிராயிங் டீச்சரா? ஆஹா, பெரிய ஓவியன் ஆயிடுவோம் போல இருக்கே. நீயா? நீ என்ன பண்ற இந்த ஸ்கூல்ல? சும்மா ஓர நடிக்காதீங்க. என்ன பார்த்த உடனே மறுபடியும் பார்க்கணும்னு தோணுமே. ஐயாவுடைய ஃபேஸ் அட்ராக்ஷன் அப்படி. என்ன ரெண்டு கண்ணு, அத பார்த்த உடனே அப்படியே ஜிவ்வுன்னு ஏறுதுங்க. சொல்லு வழியில வாய் அடியோ ஆச்சி கீச்சு. உன்ன இரு, உன்னை பாத்துக்கறேன். சொல்லுங்க, எங்க பார்க்கலாம் சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன். நீ அதிர்ஷ்டக்காரி. ஐயா மனசுல நீ அப்பிட்டு. மிஸ்டர் சங்கர், ஒரு ஸ்டூடண்ட் ஸ்டாஃப் ரூம்க்குள்ள எதுக்காக வரக்கூடாது? உங்களுக்கு பரந்த மனசு டீச்சர். என் மனசை கப்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள மாதிரி எல்லா டீச்சரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என் வாழ்க்கை எப்போ கரை சேர்ந்திருக்கும். டோன்ட் வரி தாஸ். எதுக்காக ஃபீல் பண்ற? நாங்க இருக்கோம்ல. உனக்கு என்ன டவுட்னு சொல்லு, நாங்க கிளியர் பண்றோம். A plus B whole square என்னங்க டீச்சர்? A square plus B square plus 2AB. 2 babies-ஆ? You naughty. You naughty. You naughty. அடுத்து நீங்க. You dirty. தடி மாடெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து நிக்குது, பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குச்சு. மைனா குஞ்சு மாதிரி டீச்சரை பாக்கும்போது எனக்கு உண்டா குளிர்ச்சியாகுதுங்க. What is going on here? I want to know என்ன நடக்குது இங்க? ஒரு ஸ்டூடண்ட் தனியா இருக்கிற கிளாஸ் ரூம்ல இத்தனை டீச்சர்களுக்கு என்ன வேலை? That is good. That is good. Hey mister, come on here. இங்க ஒரு ஸ்டூடண்ட் தானே இருக்கா? மத்தவங்க எல்லாம் எங்க? அந்த கேள்வி அவங்கிட்டே கேளுங்க சார். ஓ, by the by, நீ ஒருத்த மட்டும் இங்க என்ன பண்ற? டாய்லெட்ல ஒருத்தர் இல்லாம கும்பலா சேர்ந்து கும்மி அடிப்பேன் சார். டாய்லெட்ல இதுக்காகத்தான் நான் தேடிட்டே இருக்கேன். தேவையில்லாம என்ன வம்புக்கு எடுக்கிற கமிஷனர். இப்படி இடிச்சு விளையாடுறது எனக்கு பிடிக்காது. ஒரு நாள் அடிப்பேன், அந்த அடி உனக்கு மரணடியா இருக்கும். டேய், மரியாதை காசு தெரியா இல்ல சாமண்டி பாச தூக்கிட்டு போவாடா? கொடுத்துட்டு குறா சீக்கிரம். ஏய், என்ன பெரிய பிஸ்தா நினைப்பா உனக்கு? அந்த பயம் இருக்கட்டும். தாஸ், இங்க வா.
நிறைய ஊட்டு பாடம் குத்துக்கிறாங்களா, எழுதுவானா? வான்னு சொல்றேன்ல. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டிங்க. ஒட்டக்கச்சிவிங்க பின்னாடி இது பார். என்னடா இது? எல்லாத்தையுமே என்னைய கேட்ட இப்படி இந்த பெருச்சாலி கேளுங்க. பிளாக்கர். எஸ் சார். ஐ அம் ஆன் டியூட்டி சார். என்னடா இது? நீ என்ன கிழிக்கிற? என்னென்னமோ பாக்குறேன் சார். பார்க்க கூடாதெல்லாம் பாக்குறேன் சார். பார்த்து என் கண்ணு கொட்டையாயிரும் பயமா இருக்கு சார். தாஸ் இத பாத்தியா? அத ஒண்ண மட்டும் இன்னும் பார்க்கல சார். தாஸ் காட்டு. வேணாம் சார், நான் பார்க்க மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், வேணாம் சார். ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டா? பாட்டினா பாஸ். வெரி குட் தாஸ். நல்லா உத்து பாரு. எல்லா பாடத்திலயும் சேர்த்து மொத்தமே 40 அப்படினா ஃபெயில் சார். டேய், பிளாக் ஹேட்ட தலைகீழ தொங்க விட்டு ஒரு மார்க்குக்கு ஒரு அடி வீதம் அடிங்க. நீங்க இவனை எவ்வளவு கூமுறீங்களோ அவ்வளவு நல்லா நான் படிப்பேன். டேய் தர்தலைங்களா, போர்ச்சி எடுங்க போங்க. அண்ணே அடிங்க தப்பு இல்ல, ஆனா உங்க ஸ்கிரீனை இறக்கி விட்டு அடிங்க. சயின்ஸ்ல 6, மேக்ஸ்ல 0, தேங்க் யூ தாஸ். தமிழ்ல 26. தமிழ் பட்டுக்கு நான் இல்ல அடி வாங்க வேண்டியிருக்கு. இவன் நல்லா படிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? டியூஷன் வைக்கலாமா? கரெக்ட் ஐடியா சார். பிளாக் ஹேட்ட கூப்பிடு. எஸ் சார், ஐ அம் ஆன் டியூட்டி சார். மீசா, உன்கிட்ட பிடிச்சது உன் சின்சியர். தேங்க் யூ சார். நான் என்ன செய்யணும் சார்? தாஸுக்கு டியூஷன் எடுக்க ஒரு நல்ல மாஸ்டர் வேணும். யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் இருக்காரு சார். ஏய், அவனை உடனே தூக்கிட்டு வாங்க. அவன் ஏன்டா தூங்குறான்? பிரஷ் பண்ணிட்டு இருந்தப்போ குளோரோஃபார்ம் கொடுத்து தூக்கிட்டு வந்தோம். அவனை கலப்புங்க. அவனை எழுப்புங்கடா. டேய், யாரா நீங்களா? என் பாத்ரூம்குள்ள என்ன பண்றீங்க? உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்து. கிட்னாப்பா? எதையுமே சொல்லிட்டு செய்ய மாட்டீங்களா? irresponsible people. இவன் யாரு? பில்லா படத்துல அஜித் போட்ட கோட்டை கடை வாங்கி போட்டிருக்கான். என்ன பத்தி அப்புறமா சொல்றேன். ஓஹோ. இப்ப நீ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டியூஷன் சொல்லி தரணும். யாருக்கு? அவனை நல்லா படிக்க வச்சு 10வது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வைக்கணும். சார், என் வாழ்க்கைய மாணவ சமுதாயம் நல்லா படிச்சு முன்னேறதுக்காக தியாகம் பண்ணிருக்கேன் சார். Who is the lucky student? சங்கரபாண்டி. இவனா? இந்த தடியனா? சார், பின்லேடன் கூட அமெரிக்க அதிபதி ஆயிடலாம். ஆனா இவன் 10th கிளாஸ் பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். இது பாருங்க சார், இவன் பக்கத்துல உட்கார்ந்தா புளிக்கடை நாத்தம் தாங்க முடியாது சார். அவிச்ச முட்டையை சாப்பிட்டு வந்து புரு புரு சவுண்ட் விடுவான் சார். இவன் சொல்லி கொடுக்கறது வந்து படிப்பே வேணாம். நான் செத்தாலும் இவனுக்கு படம் சொல்லி கொடுக்க மாட்டேன். பிளாக் ஹேட். எஸ் சார், ஐ அம் ஆன் டியூட்டி சார். இவனை எங்கேயோ பாத்திருக்கேனே. மேசா, எஸ் சார். நான் உனக்கு முழு அதிகாரம் கொடுக்கிறேன். சரியா படிக்கலன்னா இவனை கொன்னுடு. This is best. நல்லா படிக்க வைக்கலனா அவனை கொன்னுடு. இது worst. போட்டு தள்ளுங்க, பீட தொலைது. அவன் படிக்கலனாலும் இவன் படிக்க வைக்கலனாலும் நான் உன்னை கொன்னுடு. இது வேஸ்ட் சார். இது அநியாயம் சார். என்ன மட்டும் படிக்கலன்னா தலைகளை தொங்க விடுறீங்க, புளிக்கடை மட்டும் சும்மா விடுறீங்க. இந்த வருஷம் நீ பாஸ். நான் படிச்சாதானே. யார எந்த ட்ராக்ல போட்டா வழிக்கு வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க அப்பா படிக்காதடா, விவசாயத்தை பாருனாரு. நான் கேட்காம படிச்சுட்டு இந்த ஊருக்கு வந்தேன். இப்ப ட்ரெயின் மட்டும் வந்திருந்தா லாலு பிரசாத் கூட நம்மள காப்பாற்ற முடியாதுடா. எல்லாரும் ட்ரெயின் ஏறுவாங்க, இப்ப நம்ம மேலே ட்ரெயின் ஏறுறது ஜாலியா இருக்குதுல. ட்ரெயின் எப்ப வருதுன்னு கேளு. அதுக்கு மேல என்னன்னு எனக்கே தெரியல. ஏதோ ஆன் வேல இருக்கு சார். மாஸ்டர், சொல்லுங்க. கேள்வி கேளு. கேளுடா. ஏடா என் வாழ்க்கையோட விளையாடுற? இன்ஜினுக்கு எத்தனை சக்கரம் இருக்கும்? சரியான கேள்வி. இன்ஜினுக்கு எத்தனை சக்கரம்டா இருக்கும்? ட்ரெயின் இந்த பக்கம் தானே வருது. உண்மையில ஏறும் போது எண்ணி சொல்லிடுறேன். போடா, ட்ரெயின் வந்துருச்சு. சீக்கிரம் சொல்லுடா, பதில சொல்லுடா. வந்துருச்சு. பதில சரியா சொன்னீன்னா உனக்கு சாவி கிடைக்கும். இல்லனா உனக்கு சாவு மேலதான். டண்டன கரெக்ட், டண்டன கரெக்ட், டண்டன கரெக்ட். ஏதாவது குளு குடுறா. குளு கேக்குறான் சார். அஞ்சுக்கு பக்கத்துல சொல்லுடா. குளு தூரமா சொன்னா எப்படிடா? ஏதாவது சொல்லுடா. 5.25. அது இல்லடா. 5. இல்ல இன்னும் அதுக்கு மேல. அதுக்கு மேல பக்கத்துல வந்துருச்சு. ஐயோ, கிட்ட வருதே. சீக்கிரம் சொல்லுடா. 5.25. இல்ல இன்னும் சொல்லுடா.
6:30, 6:45, 8 இல்லல. கரெக்ட். சாவியை கொடுங்க. சீக்கிரம் ஐயோ, சொல்லுடா, கை நடுங்குதே. சீக்கிரம்டா. சார் அவன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான் சார். ஒரு பெட்டிக்கு 4 சக்கரம் தான் சார் இருக்கு. ஏன் சார் அடிக்கிறீங்க? முண்டா அந்த பக்கமும் 4 இருக்கு. அந்த பக்கம் இருந்தா என்ன இருப்பா? வந்துட்டாரு கருத்து சொல்றது. நீ படிச்சே ஆகணும், வேற வழியே இல்ல. சார் நம்ம அழுமுஞ்சு வாத்தியாரு தற்கொலை பண்ணிக்கிட்டாராம். தண்ணி. இது பினாயில்ரா. சரி பிள்ளைக்கு பெரிய ஏறிடுச்சு. இந்த இத குடி. அடப்பாவி, துப்பாக்கி ஏன்டா வைக்கிற? டேய், நீங்க பண்ற டார்ச்சரை தாங்கிறதுக்கு நான் குங்ஃபு மாஸ்டர் இல்லடா, சாதாரண ஸ்கூல் மாஸ்டர். தாசு படிக்கணும்னா அதுக்கு தேவை மாஸ்டர் இல்லடா, நட்சத்திரா. பூமியில இருக்கிற எதையாவது கேள்றா, ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை கேட்டா எப்படி? அறிவு கேட்ட முண்டா, நான் சொல்றது ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரத்தை இல்லடா. இவன் லவ் பண்ற டீச்சர் பேர் நட்சத்திரா. அவன் லவ்ல விழுந்துட்டான். இப்ப அந்த சரஸ்வதியே வந்து பாடம் சொல்லி கொடுத்தாலும் அவன் மண்டையில ஏறாதுடா. சரஸ்வதி, நட்சத்திரா, அவன் 2 பேரையும் லவ் பண்றான். அட பாவி, ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்தா கொண்டாடா அந்த பெண்ணை. இல்ல நான் மாஸ்டர், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? தூக்கு கைய. முதல்ல ஒண்ணு சொல்றேன். மாஸ்டர், நீ யார் தலையில துப்பாக்கி வச்சிருக்க தெரியுதா? பூனை, கருப்பு பூனை. பூனையா? பூமியில இருந்து 2 அடி கூட இல்ல, நீல பூனையாடா? நான் புலி. உன்னை இன்னைக்கு சுடாம விட மாட்டேன். ஏய், நீ என் ஒரு பக்கத்தை தான் பாத்துருக்க, மறுபக்கத்தை பாக்கலடா. ஐயோ வேணாம், ஒரு பக்கம் பார்த்ததுக்கே 10 நாளா தூங்காம இருந்தேன். அந்த மாஸ்டர் சொன்னது எல்லாமே உண்மைதான். இவன் அந்த பொண்ணு பின்னாடி லோலோன்னு அலையறான். ஆனா அவ இவனை மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. இவன் மனசுல அந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் இவன் மண்டையில சுத்தமா எதுவும் ஏறாது. அதனால எப்படியாவது அவங்க 2 பேரையும் நம்ம ஒண்ணு சேர்க்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் சார், அவன் 10th பாஸ் பண்ணா முதல்ல லவ்ல பாஸ் பண்ணணும். அது நடக்கிற காரியமா மிஸ்? நிச்சயமா நடத்தி காட்டுவேன் சார். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் கருப்பு போனேன். இங்க வர்றதுக்கு முன்னால நான் புரோக்கர் போனேன் சார். 2 நாள் டைம் கொடுங்க சார், அவங்கள நான் செட். ஓகே, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு மிஸ்? புரோக்கர் பூனை தோத்துருச்சு சார். இதால கட்டி வச்சு இதால என்ன அடிங்க சார். அவனை எப்படி படிக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போதைக்கு இது பிளே கிரவுண்ட். சொன்னதை செய்யலனா பரியல் கிரவுண்ட். உன் பின்னாடி சுத்துறான தாஸ், அவனை நீ சுத்தி சுத்தி லவ் பண்ணணும். நீயோ டீச்சர், மத்தவங்களுக்கு பாடம் சொல்ற உனக்கு இதுக்கு மேல விளக்கமா சொல்ல தேவையில்லை. உங்க ஸ்கூல்ல படிப்பை கொடுப்பீங்க, எங்க ஸ்கூல்ல உயிரை எடுப்பாங்க. ஓகே பேபி, சோ லவ் பண்ணு. நில்லுமா, ஏன் அழுவுற? எம்எல்ஏ பையனை லவ் பண்ண சொல்லி வற்புறுத்துறான். அப்படி பண்ணலனா மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவானா? டேய் பிள்ளகா, வாடா. பாப்பா மேல ஏதோ ஆசிட் ரெடி பண்ண சொன்னியாமே? ஆமா சொன்னேன். என்ன பண்ணுவ? ஆசிட் அடிச்சா எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு தெரியுமா? வா உனக்கு காட்டுறேன். டேய் விட்றா. டேய் விட்றா. யாரா அது என் பையன் மேல கை வச்சது? பிரின்சிபல், அவனை வெளியே அனுப்புடா. என் பையன் அடிக்கிற அளவுக்கு பெரிய ரவுடி அவன். வெளியே அனுப்புடா. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வெளியே அனுப்பு அவனை. என் பையன் அடிக்கிற அளவுக்கு தைரியமா அவனுக்கு? என் பவர் என்னன்னு அவனுக்கு நான் காட்டுறேன். எங்கடா இருக்கான்? என்னடா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? வெளியே அனுப்புங்க அவனை. எங்கடா? நான் தான் அடிச்சேன். எதுக்குடா அடிச்ச? தப்பு பண்ணா அடிச்சேன். நான் தப்பு பண்ணிதான் எம்எல்ஏ அவன. அவன் ஏன் பையன். அவன் தப்பு பண்ணுவான், என்ன வேணா பண்ணுவான். அடிப்பியா? அடிப்பியா? அடடா. கை வைக்காம பேசு.
கை வச்சா என்னடா பண்ணுவேன்? அடிடா. பிஸ்கோத். ஏய், எந்த ஸ்டூடண்ட்ஸ் நான் அடி வாங்குறத பார்த்து சிரிச்சாங்களோ அதே ஸ்டூடண்ட்ஸ் அவன் சாவறத பார்த்து அழுவணும். வாத்தியாருங்களா, புள்ளைங்களை உள்ள கூட்டு போங்க. உள்ள கூட்டு போங்கன்னு சொல்றேன்ல. பீடிங்க பத்தின்னு போயிடுச்சு. தாஸ் தாஸ் சூப்பர். ரொம்ப பிரில்லியன்ட். அவனுங்களுக்கு புத்தி சொன்னேன். உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. வெரி குட் தாஸ். நீங்க என்ன புகழ்ந்த உடனே உடம்புலாம் ஜிலு ஜிலுன்னு ஆயிடுச்சுங்க. என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? நீங்கன்னா எனக்கு உயிருங்க. அந்த அளவுக்கு என்ன பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? நல்லா பச்சுக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க, அழகாகிறீங்க. இன்னும் சொல்லணும்னா உங்க கண்ணு, உங்க மூக்கு அப்படியே மளிகடை லிஸ்ட் மாதிரி போட்டுனே போலாங்க. சொல்றதுக்கு தான் கூச்சமாகுது. என்ன உனக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொன்னேன். ஆனா உன்னை எனக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமாவது இருக்கா? இந்த மாதிரி பொறுக்கி வேலையில பண்ணா எனக்கு மட்டும் இல்ல, எந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிக்காது. அவங்க தப்பு பண்ணாங்க, அதான் ஆச்சேன். என்ன தப்பு பண்ணா? அந்த பொண்ணு லவ் பண்ணலனா மூஞ்சில ஆசிட் ஊத்திரும் மிரட்டினா. அது தப்புனா நான் உன்னை லவ் பண்ணலனா என்னையும் என் குடும்பத்தையும் கொல்ல போறதா ரவுடிங்ல வச்சு மிரட்டிய உன்னை என்ன பண்றது? நான் ரவுடிங்ல அனுப்பிச்சேனா? வேண்டாம், உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். பாரு, அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நாளைக்கு அவங்க அப்பாக்கு பின்னாடி எம்எல்ஏவோ மினிஸ்டரோ அவன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உனக்கு என்ன இருக்கு? என்ன எப்ப பார்த்தாலும் அதிர்ஷ்டக்காரின்னு சொல்லுவியே. நான் இல்ல, நீ வேற எந்த பொண்ணை கட்டிக்கிட்டாலும் அவ துரதிருஷ்டக்காரியா தான் இருப்பாளே தவிர அதிர்ஷ்டக்காரியா இருக்க மாட்டான். சீ. நீங்க
நீங்க ஏதோ பெருசா புடுங்க போறீங்கன்னு நான் இங்க உட்காந்து புடுங்கிக்கிட்டு இருக்கேன். அவன் எம்எல்ஏவே போய் புடுங்கி இருக்கான். அது வரைக்கும் நீங்களா புடுங்கிட்டு நாங்க போறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். நீங்க எல்லாரும் என் வாழ்க்கையோட விளையாடுறீங்கடா. அவன் மட்டும் ஒழுங்கா படிக்கல, நான் உங்க வாழ்க்கையோட விளையாடிடுவேன். இந்த எம்எல்ஏ என் ஃப்ரெண்டா இருந்தனால சரியா போச்சு. இல்லனா அவன் பேரு நேரம் போலீஸ் ரெக்கார்ட்ல ஏறி இருக்குமே. இது வரைக்கும் நாம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிருக்கும். சார் அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் படிக்க மாட்டேங்கிறான் சார். நீ சொன்னது நடக்கணும். அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் ஆகணும். இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவன் படிக்கிற மாதிரி நான் பண்றேன். என்னால படிக்க முடியாதுடா, படிக்க முடியாதுடா, சொல்றல படிக்க முடியாதுடா. எத்தனை தடவை சொல்றது படிக்க முடியாதுடா, படிக்க முடியாது. வந்துட்டியா? நான் எதுக்கு படிக்கணும்? நான் எதுக்கு படிக்கணும்? நான் எதுக்காக படிக்கணும்னு சொல்ற வரைக்கும் என்னால படிக்க முடியாது. எதுக்கு நான் கேள்வி கேட்க கூடாது. நான் சொன்னதை நீ செய்யணும். நீ படிக்கணும், நீ படிக்கணும், அவ்வளவுதான். நான் எதையும் அன்பாதான் சொல்லுவேன். தாஸ், நீ காதலிச்ச பொண்ணு உனக்கு கிடைக்கலன்னா எவ்வளவு வருத்தமா இருக்கும் எனக்கு தெரியும். நீ படிப்பை விட்டுட்டு இங்கிருந்து போறது கஷ்டம்னு உனக்கும் தெரியும். நீ படிக்கலன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அது உனக்கும் தெரியும். ஆனா நான் யோசனை பண்றதெல்லாம் ஒண்ணுதான். உன்னை காதலிச்ச பாவத்துக்காக அந்த பொண்ணு சாகிறது அவசியம். நீ ஒரு பிளாட்ஃபார்ம்ங்கிறதுனால அந்த பொண்ணு உன்னை காதலிக்கல. அதுவே நீ நல்லா படிச்சு பெரிய பொசிஷனுக்கு வந்தா நிச்சயமா அந்த பொண்ணு உன் காதலை ஏத்துக்குவா. படிச்சு அந்த பொண்ணு காதல ஜெயிக்க போறியா, இல்ல படிக்காம உன் காதலிய சமாதியாக்க போறியா? யோசிச்சுக்க. ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா இன்னொரு வருஷமும் படிக்க வேண்டியிருக்கும். அண்ணே நம்பர் இருக்குண்ணே. தாஸ் ஆல்வேஸ் பாஸ். 10வது பாஸ் ஆயிட்டோன்னு சந்தோஷப்பட்டுக்காத. இன்னும் நீ பாஸ் பண்ண வேண்டிய பரீட்சைகள் நிறைய இருக்கு. இன்னுமா? இவ்ளோ கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சது போலீஸ் ஆக்குதானா? சூப்பர் சார். டிரைவிங் லைசென்ஸே இல்லாத எனக்கு போலீஸ் லைசென்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்க. இனி புடிச்சவன் பிடிக்காதவன் குடிச்சவன் குடிக்காதவன் எல்லாரையும் குமிரி எடுத்துருவோம் சார். ஹலோ, போன் பண்ணீங்களா? உன்னை போலீஸ் ஆக்குனது நாங்க சொல்றது செய்யறதுக்கு. செய்யலனா இவர் வேற ரேக பாப்பார் போல இருக்கு. உன் ஆயுள் ரேக ரொம்ப கட்டிடா. கண்டிப்பா ஜோசியம் சொல்றாராமா.
விட்டா முறுக்கிக்கிச்சு. ஓவர் ஆயிடுச்சு. ஸ்பீடு அதுக்கு தாசுக்கு கொடுக்க வேண்டிய காசு 500 ரூபாய். ஏய், நான் ஓவர் ஸ்பீடு போகல. அங்க பாரு 80. இப்ப பாரு 40. நீ தெளிவா பேசினா நான் தெளிவில்லாம பேசுவேன். ஏன்னா நான் போலீஸ். என்னடா உளற? ஆமா, எங்க ஹெல்மெட் ஹெல்மெட் ஹெல்மெட்டுங்க. ஹெல்மெட்டா? நீ போலீஸா லூசா? ஆஹா, இந்த தாடி எனக்கு எங்கேயோ எரியற மாதிரி பேசினேங்கறானே. வெயிட்டிங் சார்ஜ் ஏறினே போது 1000, 2000, 3000 ரூபீஸ். சார், நம்ம லாயர் தயார் பண்ண இன்ஃபார்மர் இவர்தான். ஓ, 10,000 ரூபீஸ். கேட்டது மட்டும் தான் எடுத்துக்குவேன், மீதியை டெபாசிட்ல போட்டுருவேன். ஹலோ, முயல் ஸ்பீடா போனாலும் தோத்து போயிடும், ஆமா ஸ்லோவா போனாலும் கட்சியில ஜெயிக்கும். இதெல்லாம் ஸ்கூலுக்கு போனா உனக்கும் தெரிஞ்சிருக்கும். ஐயோ தாசு, எப்படா உனக்கு மட்டும் இந்த தப்புலாம் தோணுது? ஒழியடா எங்கய்யா புடிச்சவன? பாக்குறதுக்கு சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருந்தான். ஆனா எங்கிட்டயே தில்லாலங்கடி வேலை காமிச்சு லஞ்சம் வாங்கிட்டான். அவன் போட்ட ஆட்டத்தை பார்த்து என் ஆட்டமே அடங்கி போயிருச்சு. அந்த மாதிரி நெருப்பு பறவைதான் எனக்கு வேணும். ஆனா டிராபிக்ல இருந்து எனக்கு என்ன லாபம்? அவன் இருக்க வேண்டியது கிரைம் பிரான்ச்ல. அவன் படிச்ச படிப்புக்கு டிராபிக்ல கிடைச்சதே பெரிய விஷயம். இதோ பாரு வக்கீல, இந்த வயசுல நான் உன்னை அசிங்கமா திட்டினா அது அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவன் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும். Traffic Police Nagesh Raghavan speaking here. Who are you? டேய், சிங்கிள் டீக்கு கூட வக்கில்லாம நானே ரோடா சுத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு மூட்டை சிமெண்டா 1 கேஜி கூட அனுப்ப மாட்டேன். வெயிட் ஆஃப். எல்லாருக்கும் நான் இழிச்சா வேணா. என்ன சார் வடைய பறி கொடுத்த காக்கா மாதிரி இருக்கீங்க? என்னையா பண்ண சொல்ற? நோ பார்க்கிங் போர்டு அங்க வச்சேன். ஒருத்தன் கூட வண்டியை கொண்டு வந்து நிறுத்த மாட்டேங்கிறான். வருமானத்துக்கு என்ன பண்றது சொல்லு? நோ பார்க்கிங்ல வண்டி நிறுத்தலனா வண்டிங்க இருக்க இடத்துல நோ பார்க்கிங் போர்டு வைங்க. ஹலோ, நோ பார்க்கிங் 150. கமா. சார், வண்டி நிறுத்தும் போது போர்டு இல்லையா சார்? இப்ப வச்சிருக்கேன்ல, கட்டு வா. சார், 150 ரூபா ரொம்ப அநியாயம் சார். இங்க 150 அநியாயமா? அப்ப அங்க போ. 500 ரூபீஸ். 500 ரூபா. சிமெண்ட் ஒரு மூட்டை என்னடா? ஒரு லோட வாங்கி வேலைய ஆரம்பி. இப்பவே பணம் அனுப்புறேன். ஹலோ 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 ஹலோ. என்ன வாட்ச்மேன்? வாட்ச்மேனா? ஐ அம் டிராபிக் போலீஸ். நோ பார்க்கிங்ல வண்டியை நிறுத்திருக்க. பணத்தை கட்டு. 3 நாளா எங்க தான் பார்க் பண்ணிக்கிட்டு இருக்க? 3 நாளா பார்க் பண்றியா? 150 150 150 450 வெட்டு. உங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ் மாத்தா எங்களால பணம் கட்ட முடியாது. போயா. ஷட் அப். 3 நாளா ஒன் வே எல்லாம் நோ என்ட்ரி அடிச்சு, நோ என்ட்ரி எல்லாம் ஒன் வே அடிச்சு, போக்குவரத்து மந்திரி ஊரெல்லாம் சுத்தி சுத்தி அசெம்பிளிக்கு கூட போகாம வீட்டுக்கு போயிட்டாரு. முதல்ல பணத்தை வேட்டை. சல்லி காசு கூட கட்ட மாட்டேன். வாட் டிஸ்டர்பன்ஸ்? என்னடா டாஸ் கிஸ்? டிராபிக் போலீஸ். டேய் தாசு, நான் தான் சக்கர் பாண்டி. கையடா நாரு. திருப்பாத. லைசென்ஸ் 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 டேய். லைசென்ஸ்? சைலன்ஸ். லைசென்ஸ். Are you both serious? I see you serious. Okay, one second. ஏட்ரா. What is it? This is auto book, this is license, and this is road tax. என்னையா கவுத்துட்டா? ஸ்டாப். லைசென்ஸ் இருக்குதா? இருக்கு. ஆர்சி புக் இருக்குதா? இருக்கு. ரோட் டாக்ஸ் இருக்குதா? இல்ல. அது இல்லையா போ. பாத்தியா, எல்லார்கிட்டயும் எல்லாமே இருக்காது. உன்கிட்ட எல்லாமே இருக்குது. அதனால எனக்கு டவுட்டாவே இருக்குது. சார், ரோட் டாக்ஸ் இல்ல. இப்போ வசூல் பண்ணீங்க. கட்டு. முதல்ல வெட்டு. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க 10 ரூபாய் கண்ணாடி கொடுங்க. யா, மைனா குஞ்சே. உங்க பைக் எடுத்துட்டு போறான். உன் லைசென்ஸ் கூட எடுத்துட்டு போறான். தாசு, மைனா குஞ்சு ஸ்கூட்டர்ல போதே. என் லைசென்ஸ்ரா. மைனா, டேய் என் லைசென்ஸ் குடுறா. நான் அவசரமா போய் நீ அப்புறம் வாங்கிக்கோ. ஏய், கோர்ட்டுக்கு போக வேண்டாம். சார், என்ன ரிலீஸ் பண்றதுக்கு வந்தீங்களா சார்? வேண்டாம் சார், வெளியில எனக்கு ஒரு முரட்டு பையன் இருக்கா சார். அவன் டார்ச்சர் என்னால தாங்க முடியாது சார். டேய் பொட்டப்பாக்கு, நான் உன் புள்ள தாசுரா. அட போடு போய் பையல நீ யாடா? டேய் கோப்பா,
இந்த ட்ரெஸ் எப்படி ஆகுது? ஐயோ கன்றாவியா இருக்குடா. முன்னெல்லாம் நீ என்ன பார்க்க வரும்போது 3 வாரம் குளிக்காம அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு குரங்கு தாடியோட வருவ பாரு. அந்த கெட்டப் இதுல வரலடா. அப்படியே பூரிட போறேன். நான் போலீஸ் ஆன விஷயத்தை தரதுல நீயே நம்பலனா என் மைனா என் கனவுக்கு நீ எப்படா நம்புவா? கனவு கன்னியா? அந்த பிசாசியா? ஏய் பிசாசு கிசாசு சொன்னா பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். இது ஜெயில். அங்க ஏதோ ஃபேமிலி மேட்டர் நடக்குது. சைலன்ஸ். மா கூவாதமா. ஏய் எங்கயோ போய் திருட்டு வந்து போஸ் குத்து நிக்கிறத பாரு. மூஞ்ச காட்றா. நான் கேட்டுட்டே இருக்க நீங்க பேசாம இருக்கீங்க. டேய் புலிகடா நீ எப்பறா உள்ள? தாசு உன்னால நான் 6 வருஷம் ஜெயில்ல இருக்கேன்டா. டேய் நான் மட்டும் வெளிய வந்தனா உன் என்டையர் குடும்பத்தை குண்டு போட்டு தூக்கிடுவேன்டா. அது வரைக்கும் அவன் சும்மா இருப்பானடா? அவன சொன்னா உனக்கே ஏன் கோவம் வருது? அவனை யாருன்னு யாரு? அவன் புள்ள நான் அப்பா. சன்னு போலீஸ் ஃபாதர் கைதியா. கிரேட் காம்பினேஷன். நல்லதொரு குடும்பம். நீங்க எப்பங்க வெளிய வருவீங்க சொல்லுங்க. டேய் சங்கர பாண்டி உன் மச்சத்தை பார்த்தனா இவள டேய் பார்த்து தாசு கையடா கையடு. ஒரு வாரத்துக்குள்ள அவனை கிரைமுக்கு அனுப்பணும்னு சொன்னாரு. அவனை கிரைமுக்கு அனுப்புறது ஈஸியா சார்? அவனை டிராபிக்ல இருந்து கிரைமுக்கு மாத்துறதை விட என்ன டிஜிபி ஆக்குறது ரொம்ப சுலபம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேரை படுகொலை செய்த கஜா இன்று அதிகாலை சிறைச்சாலையில் இருந்து தப்பித்து ஓடிவிட்டான். இவனை பிடிப்பதற்கு தனிப்படை நியமிக்கப்பட்டுள்ளது. இவனை பற்றிய தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. தாஸ் பிடிக்கணும். தாஸ் இவனை பிடிக்கிறதுக்கும் கிரைம் பிரான்ச் போறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிடிக்காத ஒரு கிரிமினலை பிடிச்சான்னா கண்டிப்பா ப்ரமோஷன் சார். சோ நாம அவரை பிடிச்சிட்டு தாஸ் பிடிச்சான்னு போலீஸையும் கவர்மெண்ட்டையும் நம்ப வச்சுட்டா தாஸ் தன்னால கிரைமுக்கு போயிடுவான். சூப்பர் ஐடியா சார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி என்ன டிஜிபி ஆக்கிறீங்களா சார்? ஐயோ டிராயிங் டீச்சர். பெரிய ரவுடி. இந்த பொண்ணை விட்டுரு இந்த பொண்ணை விட்டுரு இந்த பொண்ணை விட்டுரு. அத சொல்றதுக்கு நீ யாரடி? பிளாக் கேட். யாரா இருந்தாலும் சரி இந்த கஜா முடிவெடுத்தா எடுத்ததா. சொல்றத கேளுடா. கஜா உன் டிமாண்ட் என்ன? உனக்கு என்ன வேணும்? நீங்க இப்படி கேப்பீங்கன்னா நான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மைக் வேணும். மைக்கா? மைக் குடியா? கஜா நீ கேட்ட மைக்க கொடுத்தாச்சு. அந்த பொண்ணை விட்டுடு. எனக்கு தேவையானது இந்த மைக் இல்ல. எந்த தப்பு தண்டாவும் பண்ணாத டிராபிக் போலீஸ் வாசு. வாசு வாசு இல்லடா தாசு. வாசு இல்லடா தாசு. தாசு வாசு இல்லையா தாசு. தாசு தாஸ் ஏரியா கூட்டிட்டு வாங்கயா. உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள வரலனா இந்த 6 கொலை கஜா 60 கொலை கஜாவா மாறிடுவான். மொத்த போலீஸும் இங்கேயே நிக்குது. மந்திரிங்களா வீட்டுல தூங்குறாங்க போல இருக்கு. கூப்பிட்டீங்களா சார்? நீதான் தாஸா? ஆமா சார். உனக்கு ஒரு பேட் நியூஸ்யா. ஐயோ ஆனா அதை ஹாப்பியா எடுத்துக்கணும். உள்ள 6 கொலை செஞ்ச கஜா இருக்கான். 6 கொலை செஞ்ச கஜாவை கப்புனு வந்து பிடிக்காம என்ன ஸ்டார்ட் பண்ணுகிறீங்க? உன்னதான் கேக்குறான். என்ன கேக்குறானா? ஐயோ போ சார் தொப்பி பத்திரமா பாத்துங்க. வந்து கொடுத்துருங்க போயிடாதீங்க. 6 கொலை செஞ்சவன் என்னையா தேடுறான்? எங்கடா தாசு? நான் தான் தாஸ். வரேன் நான் தான் தாஸ். அவன் தான் தாஸ். நீதானா தாசு? பக்கத்துல வா தாசு. என் எதிரில நிக்கிற தைரியம் உனக்கு ஒருத்தருக்கு தான் இருக்கு. மைனா குஞ்சு நீ எங்க? மைனா குஞ்சு என்னடா மைனா குஞ்சு? விவேக்கோட படத்துல மைனர் குஞ்சவே பார்த்தவன்டா நானு. உன்ன மாதிரி நியாயமான போலீஸ கண்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மக்களுக்காக உன் வாழ்க்கையே தியாகம் பண்ண உயர்ந்த மனுஷன்டா நீ. என்ன பத்தி யாரோ தப்பா சொல்லிக்கிறாங்க சார். நான் சொல்றது கேளுங்க சார். கேட்க மாட்டேன். உன்னை பத்தி எல்லாம் கரெக்டா சொல்லிட்டாங்க. பேசாத. உன்னை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணத்தான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். வா என்ன ஓசையில அரெஸ்ட் பண்ணி பாப்போம். அரெஸ்ட் பண்ற சார். நச்சிக்கிட்ட போது அந்த மைனா குஞ்சு விட்டுருங்க. சரி நீ இந்த இடத்துக்கு வந்துறியா? சார் முதல்ல விடுங்க. மைனா குஞ்சு போய் ஏய் ஏய் ஆடாத. நான் எங்க சார் கையில கண்ணு இருக்கு. உன்னை நான் தொலைச்சிருவேன். ஆடாத. காலால ஏத்தி கண்ணை தள்ளி விட்டியா? நான் காத்துல பறந்து வந்து உன்னை அடிக்க போறேன் பாரு. தள்ளி விடலையா? இந்த கட்டையால உனக்கு குடுக்கறேன்டா டச். எங்கடா கட்டைய காணோம்? அங்க சார் பாத்து சார் கண்ணாடி. ரத்தம். Come on, arrest him.
தாஸ், நீ டிராபிக்ல இருந்துகிட்டே என்ன அரெஸ்ட் பண்ண வச்சுட்டல, நீ மட்டும் கிரைமுக்கு வந்து பாருடா, நான் யாருன்னு காட்டுறேன். நீ எல்லாம் கிரைமுக்கு தான்டா வரணும். கிரைம் கிரைம் கிரைம்டா கிரைம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இதெல்லாம் எனக்கு சாதாரணம் சார். தாஸ் கம்சன் கூப்பிடுறாரு. மார்னிங் சார். அம்மா நீ எப்ப எந்திரிக்கிறியோ அப்பதான் குட் மார்னிங்கா? மணி 1 ஆக போகுது. அதான் வயித்த கிழிச்சா? டைமுக்கு சாப்பிடுறது, இஷ்டப்பட்டப்ப தூங்குறது, இந்த Dress இதெல்லாம் பார்த்தா ஏதோ பெரிய ஹீரோவாகணும் ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போக வேண்டியவன் வழி மாதிரி இங்க வந்த மாதிரி இருக்கு. சினிமால ஹீரோ நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். இந்த வேலை ரொம்ப ஈஸிங்கறியா? இல்ல சார், நான் அப்படி சொல்ல. சார் இப்போதான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். ஸ்மகிள் குட்ஸ் ஏத்திட்டு வந்த லாரி இப்போதான் சிட்டிக்குள்ள வந்திருக்கா சார். அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மெகா சீரியல் சுத்துற மாதிரி சுத்திட்டே இருக்க. ஏய் இந்த வேலை ரொம்ப ஈஸின்னு சொன்னல, போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு வாப்போ. என்ன சார் சொன்னீங்க? ஓயா குடி போக. அம்மா லாரி நம்பர் என்ன? ஏபினா ஆந்திரா. எப்படி கண்டுபிடிச்ச மாதிரி? இதெல்லாம் சாதாரணம். இவன் போக்குறியா இல்ல போலீஸா? இந்த மாதிரி முண்டங்கள்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்குங்க. ஏய் போலீஸ் ஜீப் போடுதுடா. என்ன பொம்பளை சவுண்ட்? யாரையும் காணா? ஏமா இரு இரு, நீ கதறாத. கத்தாதன்னு சொல்றல, நான் பாத்துக்கிறேன். சொகுசு அப்படியே சாஞ்சுங்க, நான் சுட்டு போயிடுறேன். டேய் ஓரமா போடா வெண்ண. ஏய் நம்ம தாசுடா எவ்வளவு தெளிவா எச்சரிக்கை பண்ணிட்டு போறான் பாருடா. டாக்டர் வண்டிலே வா. வெரி சீரியஸ் கண்டிஷன். உள்ள கூட்டிட்டு போக முடியாது. டெலிவரி இங்க தான் பார்க்கணும். ஆமா, நீங்க எங்க நிக்கிறீங்க? வெளியில போங்க ப்ளீஸ். தாஸ் கம் ஆன் லைன். எங்க போய்ட்டாவ? சரியான நேரத்துல கூட்டிட்டு வந்து குழந்தை உயிரை காப்பாத்திட்டீங்க. நீங்களும் நல்ல பேர் வைங்க சார். நட்சத்திரா வந்துட்டாரா நம்ம மன்மதன். போ இன்னைக்கு கதை முடிஞ்சதுடா. சார் பயங்கரமான கிரிமினல் சார். அதான் இவ்வளவு லேட் ஆகுது சார். சார் நான் அவனை பத்தி புகழ்ந்து பேசல சார். சார் ப்ளீஸ் we are trying our level best to get him. ஓகே சார். சார் சார் இவனை இன்னைக்கே போய் புடிச்சுன்னு வர சார். நீ இவனா? Dear colleagues, கேட்டீங்களா எல்லாரும்? 6 மாசமா இந்த கிரிமினல் நம்ம டோட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ ஒரே நாள்ல பிடிச்சிடுவார். இவன் யாருன்னு தெரியாது, எப்படி இருப்பான்னு தெரியாது, எங்க இருப்பான்னு தெரியாது. ஏய் இவன் மாட்டானா இல்லையோ, நீ வசமா மாட்டிக்கிட்ட. இந்த போய் பிடிச்சிட்டு வா. இவனை மட்டும் பிடிச்சிட்டு வரலன்னு வை, உனக்கு சஸ்பென்ஷன். ஓ என்ன பண்ற பாப்போம். என்ன சார் இவன் மல்லிகை கடைக்கு போய் ஏதோ அரிசி பருப்பு வாங்குற மாதிரி ஈஸியா சொல்லிட்டு போறான். நீ வேணா பாரு, இவனை பிடிக்கிறேன்னு சொல்லி ஊர் பூரா அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில் நான் சொன்னது வேற ஆள் சார், நீ காலில் வந்து உழ போறான். சார் நோ பார்க்கிங் சார். எப்படி இருக்கீங்க தம்பி? என்ன ஐடியா கொடுத்த தம்பி? உன் புண்ணியத்துல நான் 2 வீடு கட்டிக்கிட்டேன். அடடா. பொண்டாட்டி பக்கத்துல இல்லனாலும் இந்த போர்டு மட்டும் பக்கத்துல இல்லனா தூக்கமே வர மாட்டேங்குது. ஹலோ சிமெண்ட் ரோட் அனுப்புறேன் இருடா. 3வது வீடு கட்டுறேன். தம்பி கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு, அங்க வண்டிகள் அதிகமா நிக்குது, வந்துடுறேன். சிரிப்பு போலீஸ். வாதாசு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இத்தனை நாள ஏன் வரல? என்ன கஞ்சா வேணுமா? கஞ்சாலாம் வேணாம், கஞ்சா விக்கிற ஆளு வேணும். இந்த டோமர் எங்க இருப்பான்னு சொல்லு. இவனை பத்தி எனக்கு தெரியாது. இவனை பத்தி உனக்கு முழு விவரம் தெரியணும்னா அந்த சோமுக்கு தான் தெரியும். அவன் அவ்வளவு சுலபமா சொல்ல மாட்டான். காது மேலே 2 போட்டா கக்கிட மாட்டான்.
எக்ஸ்கியூஸ் மீ யா ஐ அம் பிலிப்ஸ் ஐ அம் சோனி ஓ ஐ அம் ஒனிடா. இங்க எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும்போது டம்பிள்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கியே. டம்பிள்ஸ்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஓ தப்பா தட்டிட்டேன். தப்பு பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா மன்னிக்கிற மனப்பக்குவம் 100லயோ இல்ல கோடியிலயோ என்ன மாதிரி ஒருத்தருக்கு தான் இருக்கும். வாவ், டம்பிள்ஸை விட உங்களுது பெருசு. எதுடா? உங்க மனசு. அடப்பாவி. சார் மறுபடியும் நீங்க தானா? சாரி சார். ஊத்தி கழுவிங்க. என்னாச்சு சார்? தப்பு செய்யறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மன்னிக்கிற மனப்பக்குவம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா அவனேதான். சார் நீங்களா? ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிக்கிறீங்க சார். பின்னாடி இருந்து அப்படியே குத்தலான்னு பார்த்தேன், மனசு கேட்காம முன்னாடி பார்த்தேன் சார். நீ ரொம்ப நல்லவன்டா. எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. பின்னாடி இருந்து என்ன குத்தலான்னு பாத்தியா? நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரனா? ஏன்டா என் பின்னாடி நாயா அலையிற? ஒரேடியா குத்தி தொலைச்சிடுறான், தர்த்தரை தீர்ந்து போயிடும். நான் என்ன பண்றது சார்? உங்க பேக் இவன மாதிரி இருக்குங்க சார். என் பேக் அவன மாதிரியே இருக்கு. அப்ப ஃப்ரண்ட காட்டு. இந்த பாருங்க. அட பாவி, இவன் தலைய என் தலைய பாத்தியாடா? அதே மாதிரி தான் சார் இது. வேணா நீங்க பேக்ல பாருங்க. என் பேக் என்னால பார்க்க முடியாதுடா. என்னடா இது? எந்த இடத்துல பார்த்தாலும் நீ என்ன அடிச்சுக்கிட்டே இருக்க. சார் பேக்ல பார்த்து தான் தப்பாயிடுச்சு. ஃப்ரண்ட்ல பார்த்து இவன் அடிக்கிறேன். ஒரு நிமிஷம். நான் உன்னை நம்ப மாட்டேன். நம்புங்க சார். நீ என்ன கொண்டாலும் கொண்டுட்டு அந்த போட்டோ குடுறா. கஜா இருக்காரா? இல்லையா? இல்லையாப்பா. இருக்காரா? யாரும் கட் அவுட் வைக்காதீங்க, விசில் அடி கூட சொல்லிட்டேன். நம்ம வரோம் யாரும் முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹலோ சார், வேற யாரும் இல்ல, நம்ம தான் குடுத்தோம். சும்மா ஒய் ஒய் ஒயின்னு சவுண்ட் குடுத்தா ரவுடிங்க மட்டும் இல்ல, வாத்து கூட பேக் பேக்னு சவுண்ட் குடுத்து மெதுவா போயிடும். அப்படின்னா சைரன் கூட அடிக்கூடாதுன்னு சொல்றியா? பிரேக் சவுண்ட் கூட கேட்க கூடாது. இவ்வளவு தூரம் வந்து அரெஸ்ட் பண்ணலனா அவமானம். சார் நீங்க அரெஸ்ட் பண்ண அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் சார். வண்டி அப்படியே ரிவர்ஸ்ல எடுக்க சொல்லுங்க. அட நம்புங்க சார், வண்டி எடுக்க சொல்லுங்க சார். போங்க போங்க. எப்படி சவுண்ட் குத்துன்னு முன்னாடி வந்தீங்களோ அதே மாதிரி சவுண்ட் குத்துனே பின்னாடி போங்க. இவன் சவுண்டே ஒரு டைப்பா இருக்கு சார். சார் ஓரமா நில்லுங்க, அடிபட போகுது. இப்ப காட்டுற பாரு பில்டப். கொய்யால போலீஸா? எங்கடா போய் ஒளிஞ்சினீங்க? கிரிமினல் போலீஸ். நெஞ்சில மஞ்சா சுருந்தா ஒண்டி கொண்டி வாங்கடா டேய். வாங்கடா பாக்கலாம், தைரியம் இருந்தா வாங்கடா. பாக்குறான் பாரு, பாக்குறான் பாரு. ஏய் வாங்கடா டேய், வாங்கடா. தண்ணியா நிக்கிற வந்து மோதி பாருங்கடா டேய். இந்த ரப்பர் தலையனுக்கு போஸ்ட் வேறயா? எங்க அது?
எங்க அண்ணன் போஸ்டர் மேலே சாணி இல்ல, சாணி கைய வைக்க. வாடா, வாடா, வாடா. டேய், நீ சரியான வாடா, 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 டேய். அடாடா என்னமோ அடிக்கிறனா நீ அடிச்சு அடி கோயின்சாமி என்ன காதுலயே ஊந்துருக்கும். ஆமா, நம்ம பார்ட்டி என்னங்கண்ணா? சமதர்ம பார்ட்டினா. அப்படியா? கொஞ்சம் பேச நேரம் வைங்க. உன்னை வெள்ள எட்டாரத்துக்கு தான் ஏன் அடிச்சேன். இப்ப பாருங்க சார், 2 குரூப் வருவானுங்க, அடிச்சுன்னு சாவானுங்க, மீதிய பூச்சின்னு போயிடலாம் சார். சிம்பிள். எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம். ஆமா, எல்லாத்தையும் நிறுத்திடலாம். போதும். இது வரைக்கும் சிந்துற ரத்தம் போதும். இது வரைக்கும் கொடுத்த உயிர் பலி எல்லாம் போதும். இனிமே வேண்டாம். ஆளுங்களை அடிச்சு உங்க ஆளுங்களும், உங்க ஆளுங்களை அடிச்சு எங்க ஆளுங்களும் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவுறாங்க. இப்படியே போனா எதுவுமே மிஞ்சாது. கடைசியில் நம்ம கூட இருக்க மாட்டோம். எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை சார், கொஞ்சம் என் போஸ்டர் எங்கேயாவது பார்த்தா உங்க ஆளுங்க தானி எடுத்து அடிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப அசிங்கமா தெரியல. இனிமே உங்க ஆளுங்கிட்ட சொல்லி அந்த மாதிரி பண்ண வரான்னு சொல்லு. போஸ்டர் மேல அடிச்சதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ற, மூஞ்சில அடிச்சா என்ன பண்ணுவேன்? அண்ணா, மனுஷ ஐட்டத்தையும் மாட்டு ஐட்டத்தையும் கலந்து அடிச்சானா? ஆமா, நீ எந்த குரூப்டா? ஆப்போசிட் குரூப்டா. டேய், நீ எந்த குரூப்டா? எதிரி குரூப்டா. உண்மை சொல்லுடா, நீ யாரோட ஆளுடா? போலீஸ்டா. சார், கொஞ்ச நேரத்துல அடிச்சு செத்துருவானுங்க, மீதியை பூச்சின்னு போடுங்க. கை கழிட்டு வரேன். You are a perfect police officer. Right. போலீஸ்காரன்னா சத்திரிய மாதிரி எதிரிகளை அடிச்சு போடுறது இல்ல, சாணக்கிய மாதிரி புத்தியா யூஸ் பண்ணணும். என்ன மாதிரியே ஒரு போலீஸ் ஆபீசர் நீ. யூ ஆர் கிரேட். உனக்கு தெரியுமா, நம்ம சாதாரண ஆளும் கிடையாது, தெய்வ பிறவிங்க. எஸ், தெய்வம் ஜனங்களை காப்பாத்துதா, நம்மளும் ஜனங்களை காப்பாத்துறோம். ஆனா தெய்வத்தை பார்க்க முடியாது, நம்மள பார்க்க முடியும். ஏன்னா நம்ம தெய்வங்களோட அவதாரம். சார், உங்களுக்கு ஓர் ஆயிடுச்சு சார். உனக்கு தெரியுமா, சின்ன வயசுல திருடம் போலீஸ் ஆடும் போது விளையாட்டுக்கு திருட வேஷம் போடுறவன கூட பிச்செத்துருவேன். எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்கன்னா டாக்டர் இது பைத்தியம் இல்ல போலீஸ் வெறிட்டாரு. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன்னா அதே வெறிதான், ஆயா போலீஸ், ஆயா போலீஸ். என்ன பண்றது தெரியாம எங்க அப்பா டிபார்ட்மெண்ட்ல சேர்த்து விட்டாரு. And here I am, police officer, police very. சார், உங்க வீட்ல எல்லாம் காத்துனுப்பாங்க சார். I'm always with my family. You know, my unit is my family. Yeah, uniform தான் என் பொண்டாட்டி. நான் வாங்கின மெடல்ஸ் தான் என் புள்ளைங்க. I am always with my family and proud to be a police officer. Police காரனா இருக்க புண்ணியம் பண்ணிருக்கணும். ஃபோன் பண்ணலாமா வேண்டாமா? பண்ணலாம். என் மைனா எனக்கு சொந்தமான விதவிதமா சமைச்சு போடும். இப்ப எங்க பறந்துகிட்டு இருக்கோ என்னவோ. இது யாரா இது நடுவுல? ஹலோ, நான் தான் நட்சத்திரா. நட்சத்திரா. ஹலோ, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வர முடியுமா? கண்டிப்பா வரேங்க. வெல்கம் வெல்கம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கிரைம்ஸ் மிஸ்டர் தாஸ். டியூட்டில இருந்து வரையா? உனக்கு அரசாங்க டியூட்டியை விட எங்க டியூட்டி தான் முக்கியம். இவன் யாருன்னு பாக்குறியா? இன்னைக்கு நீ இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு காரணமே இவன் தான்.
என் கூட்டத்துல சேர்ந்து என்னோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்ன போலீஸ்க்கு காட்டி கொடுத்து என்ன நஷ்டப்படுத்தின ஒற்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு கோவாவில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்புறம் என் ஆளுங்களை வச்சு இங்க தூக்கிட்டு வந்திருக்கேன். இவனை நானே போட்டு தள்ள முடியும். ஆனா நான் கொண்டா மர்டர், ஆனா நீ கொண்டா என்கவுண்டர். அதாவது பர்ஃபெக்ட் லீகல் மர்டர். வேண்டாம், கொண்டாதீங்க, வேண்டாம். பயமா இருக்கா? என்கவுண்டர் ஃபர்ஸ்ட் டைமா? பழகிக்கோ. என்னோட சர்க்கிள்க்கு வந்துட்டா ரத்தத்துல கைய கழுவி புணத்து மேல இலைய போட்டு வயிறார சாப்பிட பழகிக்கணும். ஏய், அப்ப உன்னை சுட போறான்டா. ஓடிப்போ, தப்பிச்சு ஓடிப்போ. தப்பிச்சு போறான்டா. சுடு 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 சுடு. கம் ஆன் கம் ஆன், ஷூட் ஹிம் ஷூட் ஹிம். உன்னை கொண்டு போறான்டா. தண்ணியில குதிச்சு தப்பிச்சிரு. குதிச்சிரு. குதி குதி. ஒரு போலீஸாடா, ஒரு இன்ஃபார்மர் தண்ணிக்குள்ள விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவனை காப்பாத்தாம வேடிக்கை பாக்குறேன். அப்பாத்துறா, போய் காப்பாத்துறா. கண்ட்ரோல் ரூம், இன்ஸ்பெக்டர் தாஸ் ஸ்பீக்கிங். அர்ஜென்ட் மெசேஜ். ஒருத்த மேல சந்தேகம் வந்து அவனை பிடிக்க துரத்துன. அவன் தப்பிச்சு ஓடணும். தவிர்க்க முடியல. கார்ல சுட வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறமா அவன் நிக்கல. எஸ்கேப் ஆகிறதுக்காக பிரிட்ஜ் மேல இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சிட்டான். கால்ல குண்டடி பட்டதுனால அவனால சரியா நீந்த முடியல. அவனை காப்பாத்துறதுக்காக நானும் தண்ணியில குதிச்சேன். ஆனா அதுக்குள்ள அவன் தண்ணியில மூழ்கி மூச்சு திணறி he is dead. ஓவர். சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையா சார்? அவன் என்ன திருப்பி சுட்டதுல கால்ல கொஞ்சம் காயம். நோ ப்ராப்ளம். கான்ஸ்டபிளுக்கு வந்து சந்தேகம் கமிஷனருக்கு வரக்கூடாது. நீ சொல்லிக் கொடுத்த பாடம் பத்தாது. நான் சொன்னதை கேட்டு செய்யற மாதிரி இந்த ஜென்மத்தை தயார் பண்ணு. நீ ட்ரெயினர் தானே, ஒழுங்கா கத்துக்கூட. எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, என்ன பண்றது? தெரிஞ்சு செஞ்சாதான் தப்பு. தெரியாம செய்யறதுக்கு தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, தவறுன்னு சொல்லுவாங்க. நீ இப்ப தவறு பண்ணிருக்க. என்ன யோசிக்கிற? டிக்டேட் பண்றேன், ஸ்டேட்மெண்ட் எழுது. டியர் சார், நான் போலீஸ்னு அவனுக்கு தெரியாது. அவன் இன்ஃபார்மர்னு எனக்கு தெரியாது. எப்படியாவது அவனை பிடிச்சிடணும்னு நான் அவனை துரத்துக்கிட்டு போனேன். ஆனா அவன் என் காலை பார்த்து ஷூட் பண்ணான். அதுக்காக அவனை அங்கேயே என்னால சுட்டு கொண்டு இருக்க முடியும். ஆனா என் டியூட்டி அவனை உயிரோடு பிடிக்கணுங்கிறதுக்காக முழங்கால ஷூட் பண்ண. அப்படி இருந்தா அவன் நொண்டி நொண்டி போய் ஆத்துல குதிச்சிட்டான். அவனை உயிரோட பிடிக்கணும், காப்பாற்றணும். நானும் குதிச்சேன். but it was too late. எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால அவனை காப்பாற்ற முடியல. I tried to do my duty, but I failed. சைன் பண்ண. ஹையர் ஆபீசர் கிட்ட நான் பேசிக்கிறேன். தாஸ், நான் உன்னை நம்புறேன்.
வர சொன்ன? ட்ரீட் கொடுக்கலான்னு உங்களுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். வாங்க சார். எதுக்கு நீ வந்த? முதல்ல வெளிய போ. வெளிய போன்னு சொல்றல. இன்னும் யாரை கொல்றதுக்காக வந்திருக்க? நான் உன்னை காதலிக்கிற விஷயத்த எங்க அண்ணன் கிட்ட சொல்லலாம் சொல்லியிருந்தா நீ அவரை கொலை பண்ணும்போது அவர் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். உன்ன மாதிரி ஆளை காதலிச்சதுக்கு நாங்க எல்லாருமே செத்து போனோம். என்னைய கொன்னுடு, என்னைய கொன்னுடு, கொன்னுடு. என் அண்ணன் உயிரோட இருந்து எனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலா நான் காதலிச்ச நீ எப்படிப்பட்டவன்னு புரிய வைக்கிறதுக்காகவே அவர் செத்து போயிட்டாரு போல இருக்கு. இனிமே நான் உன்னை பார்க்க விரும்பல. என் கண்ணு முன்னாடி நிக்காத. வெளியே போ, வெளியே போ. 20 வருஷமா அந்த ஏமனை எனக்கு தெரியும். அவனுக்கு பசி எடுக்கிற நேரத்துல எல்லாம் ஒருத்தனை கொன்னுடுவான். அப்படி அவன் செஞ்ச கொலைக்கு எல்லாத்துக்கும் நான் தான் சாட்சி. அவன் தன்னை சட்டப்படி காப்பாத்திக்கதான் என்ன உருவாக்குனான். அவனுக்காக நான் உன்னை உருவாக்குனேன். நீ வெளியே போறேன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணோட அண்ணன் மாதிரி கண்டிப்பா உன்னையும் கொண்டுடுவான். நீ சாகக்கூடாது. சாக வேண்டியவன் அவன். நேரம் வரும்போது நானே உன்னை வெளியில அனுப்புறேன். அது வரைக்கும் அமைதியாயிரு. தாஸ், ஜாக்கிரதை. ஐம் வெரி சாரி தாஸ். நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் உன் கையை விடவே மாட்டேன். நீ அன்பா காதலிச்ச பொண்ணு என்னால உன்னை விட்டு போயிடுச்சுல, அதனால என் மேல கோவமா இருக்கல. இருக்க 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 தெரியும். கமா, அதனால எனக்கு பிடிச்ச ஒருத்தனை கொண்டு உன் கோபத்தை தீர்க்கோ. கமா, கொன்னுடு, கொன்னுடு தாஸ். எதுக்கு யோசிக்கிற? அன்னைக்கு அந்த இன்ஃபார்மரை ஷூட் பண்ண நான் சொன்னப்போ நீ செய்யல. இன்னைக்கு இவனை நீ ஷூட் பண்ணலன்னு வச்சுக்கோ, நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன். சரவணா,
என்னடா தாடி நான் முழிக்கிற என்னடா அவன் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகாம நடு ரோட்ல கடாசிட்டான்னு பாக்குறியா நீ போலீஸ் ஆக்குனது ஜென்டில்மேன் அல்ல மென்டல் மேன் இது வரைக்கும் நான் உன் இன்ஃபார்மர் இனிமே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சா என்ன அவன் தெரியல மேல இருந்து கீழே வரைக்கும் உடம்பு இருக்கும் மத்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா போயிடும் ஹை கிளாஸ் கிட்ட வச்சீங்கன்னா யோசிச்சு ஆள் வச்சு இடம் பார்த்து அடிப்பானுங்க என்ன மாதிரி லோ கிளாஸ் கிட்ட வச்சுன்னு வச்சுக்க இந்த மாதிரி நடு ரோட்ல அடிக்கிற பண்ணிடுவோம் மந்திரிச்சு ஓடிக்கிற பூசணிங்க மாதிரி தூக்கி போட்டு மெரிச்சிருவோம் ஜாக்கிரதை Did you get those books which I told you? No, ma'am. I searched in many shops, but I didn't get those books. Why didn't you check in the library? I'll do that தாச பத்தின எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட சொல்ல இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. என் பாஸ் பண்ண எல்லா குற்றத்துக்கும் நான் தான் சாட்சி. நான் அப்ரூவரா மாறி கோர்ட்ல உண்மையை சொல்லிடுறேன். தாஸ் படிச்சு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கானா அதுக்கு உன்னோட காதல் தான் காரணம். அந்த காதல் என்னால முறிஞ்சிடக்கூடாதுன்னு தான் உன்னை நான் இங்க வரவழைச்சேன். என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ இங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கியா? வீடு எறிகிறப்போ ஏசி போட்டு தூங்குற கேசா நீ? என்ன அங்க நடு ரோட்ல நோண்டி விட்டுட்டு இங்க வந்து ஜாலியா தூங்கிக்கிட்டு இருக்க? என்ன கொழுப்புடா உனக்கு இருக்கிற வீக் பாயிண்டே உன் லவர் தான். சரி, அவளை கிட்னாப் பண்ணலான்னு போனா அந்த வேலையும் நீயே செஞ்சுட்ட. நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீயே செஞ்சுக்கிட்டு இருந்தா நான் என்ன சரைக்கிறதா? சரி, அதெல்லாம் போட்டும், வா போலாம். எங்க போறது? ஷாப்பிங்க்கு தான், வா போலாம். நான் மாச பாத்திருக்கேன், கிளாஸ பாத்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி லூச பார்த்தது இல்லடா. அப்புறம் எவ்வளவு பெரிய டான்னா என்னையே நாய்க்குட்டி மாதிரி நடு ரோட்ல உட்கார வச்சு என்ன சொன்ன? நீ டிரான்ஸ்ஃபார்மரா? நான் யார் தெரியுமா? உன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மருக்கு பவர் சப்ளை பண்ற பவர் ஸ்டேஷன்டா. என்கிட்டயே பஞ்ச் டைலாக்கா? அதெல்லாம் சினிமாவில தான் எடுபடும். இப்ப உன்னை கொன்னா ஜனங்களுக்கு நான் யாருன்னு தெரியாம போடும். பொழுது விடியட்டும். டே தாடி, இந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பார்த்தா என்ன கண்டிப்பா போட்டு தள்ளிடுன்னு தெரியுது. ரொம்ப பசியுது. டிஃபன் சாப்பிட்டு செத்துறேனே. டிஃபனா? இன்ஃபார்மரா நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, அதனால உன் கடைசி ஆசையை நிறைவேற்றுறேன். டேய், டிஃபன் சொல்லுங்கடா. தாடி மாடுங்களா, ஸ்பெஷல் தோசையா சொல்லுங்கடா. உருளைக்கிழங்கு நிறைய வைக்க சொல்லுங்க. இன்னைக்கு உனக்கு எல்லாம் ஸ்பெஷல் தான். பசியில இருக்கிற டயலாக் பேசினா ஐயே. சட்னி சூப்பரா செஞ்சுக்கிறேன்டா. என்ன சாக்காயிட்டியா? தோசையில இருந்து துப்பாக்கி எடுக்கிறேன் பாக்குறியா? உன் கூட்டத்திலே நம்ம பசங்க 2 பேரு இருக்கானுங்க. நான் தான் மென்டல் ஆச்சு. ஏடா கூட இனிமே செஞ்சுனே இருப்பேன். நீ ட்ரிக்கர் அமுக்குன நான் அமுக்கிடுவேன். நம்ம 2 பேரும் கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிறதுக்கு வந்துனே இருக்கிறாங்க பாரு. உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த இன்ஃபார்மரும் நீயே எங்கதான் இருக்கீங்கன்னு போலீஸ்க்கு கன்ஃபார்மா சொல்லிட்ட. ஐயோ சூப்பரா இங்கிலீஷ் பேசுறீடா. டாடி இத்தனை நாளா உனக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். இந்த ஒரு தடவை போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். அந்த பக்கமா வந்து மூவ்.
நான் உன்னை நம்புறேன். My unit is my family. நம்ம டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்கிறது முக்கியம் இல்ல சார். உங்களை மாதிரி பிரில்லியன்ட் சின்சியர் போலீஸ் ஆபீசர் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்காருங்கிறது சந்தோஷமா இருக்கு சார். சார், நம்ம கமிஷனர் ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போலீஸ்ங்கிறது ஒரு அவதாரம் சார். அந்த அவதாரம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு சார். அந்த அவதாரத்தை நீங்க தான் எடுக்கணும் சார். சபா பக்கத்துல பாகுபலில இருக்காரு.
தாசு நீ க்ளோஸ்டா. நீ ஆடினது வெறும் தாண்டவன்டா, நான் ஆடினது ருத்ர தாண்டவம்.